Find harmonic conjugate of e power minus x sin y minus y cos y. ஸோ இதோட கான்ஜுகேட் கேட்டிருக்காங்க, ஹார்மோனிக் கான்ஜுகேட். சப்போஸ் இதை யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வி கண்டுபிடிக்கணும். அதான் வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டோட அர்த்தம். ஸோ வி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து நான் யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா dv is equal to dou v by dou x into dx plus dou v by dou y into dy அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். v வந்து வித் x and y ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா dv is equal to dou v by dou x into dx plus dou v by dou y into dy. Suppose v is a function of x, y, z. x, y, z மூணு வேரியபிளோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா dou v by dou x into dx plus dou v by dou y into dy plus dou v by dou z into dz அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது வந்து இது சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு செல்லுபடியாகும். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். dou u by dou x நம்ம dou v by dou yன்னு எழுதலாம். அதே போல் dou u by dou y is equal to minus dou v by dou x அப்படின்னு எழுதலாம். அதுபோல் இன்டகிரேஷன் ஃபார்முலா sin x இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் sin x வரும். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் v தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம u, இந்த யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ dou u by dou x என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, இது ஒன்று இது ஒன்று இருக்குது. அப்போ uv ஃபார்முலா, அதாவது இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம், ப்ளஸ் போட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ அப்போ நான் e பவர் மைனஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் sin y வந்து கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 வரும். அப்போ 1 into sin y தான் வரும். ப்ளஸ் இப்போ இதை அப்படியே வச்சுருக்கேன், எக்ஸ் sin y மைனஸ் y cos y. இப்போ e பவர் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணேன், e பவர் மைனஸ் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணேன்னா மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மைனஸை இது உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். e பவர் எக்ஸு, e பவர் மைனஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ e பவர் மைனஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டால் இங்கே வந்து sin y அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணதுனால இது மைனஸாக மாறிடும், அதனால் மைனஸ் எக்ஸு sin y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த மைனஸ் இதோடு சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும், அப்போ ப்ளஸ்ஸு y cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை ஒன்றும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதா தான் e பவர் மைனஸ் எக்ஸு sin y கான்ஸ்டன்ட் காமனாக இருக்குது, அது வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து sin y நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ இங்கே 1 போடணும், மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது அதை இங்கே போடணும், ப்ளஸ்ஸு y cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த e பவர் மைனஸ் எக்ஸை நான் மறுபடியும் உள்ளார கொண்டு போகிறேன். இப்போ இதோடையும் மல்டிப்ளை ஆகும், இதோடையும் மல்டிப்ளை ஆகும். இப்போ e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் sin y ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் y cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து dou u by dou xோட மதிப்பு. அதே போல் dou u by dou y நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். dou u by dou y இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது e பவர் மைனஸ் எக்ஸு கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே வந்துடும். இப்போ இதை மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸு கான்ஸ்டன்ட்டு, அது அப்படியே எழுதிடலாம். sin ஒய்யை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மைனஸ் இப்போ y cos ஒய்யை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். y cos y வந்து uv ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், அப்புறம் இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு நான் காஸ் ஒய்யை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் sin y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் இப்போ காஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 வரும், அது போட தேவையில்ல, இது போல் வந்துடும். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். e பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸு காஸ் ஒய்
இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஒய் சைன் ஒய், இந்த மைனஸ் இதோட சேர்ந்தால் இது மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸ் காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் காஸ் ஒய் வந்து உங்களுக்கு காமனாக இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா காஸ் ஒய் காமனாக வெளியே எடுத்துட்டேன். இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ மைனஸ் ஒன்று போடணும். மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு வந்து இ பவர் மைனஸ் எக்ஸை நான் உள்ளார கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் காஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து டோ யூ பை டோ ஒய்யோட மதிப்பு. இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து டிவி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டிவி இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். டோ வி பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோ வி பை டோ எக்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோ வி பை டோ எக்ஸ்க்கு பதிலாக டோ யூ பை டோ ஒய், இந்த மைனஸ் சைனை எங்கே கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். மைனஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய்க்கு பதிலாக டோ யூ பை டோ எக்ஸ் எழுதலாம். ரெண்டும் சேம் தான். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் டோ யூ பை டோ ஒய் இருக்குது. மைனஸ் டோ யூ பை டோ ஒய் வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல் எழுதியிருக்கும். அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் காஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு ஒய் சைன் ஒய் ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதை நான் எழுதிட்டேன். இன்ட்டு டிஎக்ஸ் போடணும். இன்ட்டு டிஎக்ஸ் அடுத்தது ப்ளஸ்ஸு டோ யூ பை டோ எக்ஸ் எழுதணும். டோ யூ பை டோ எக்ஸ் இங்கே இருக்குது. இ பவர் மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒய் காஸ் ஒய் இதோட டிஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். நான் இந்த மைனஸையும் உள்ளார கொண்டு போகிறேன். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், டிஎக்ஸ் முன்னாடி வந்துடும். அதே போல் இங்கே டிஒய் நான் உள்ளார கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் காஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இதுவும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இதுவும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அட் டைமில். அப்போ மைனஸும் உள்ளார போகும், இந்த டிஎக்ஸும் உள்ளார போகும். இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒய் சைன் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே டிஒய் நான் உள்ளார கொண்டு போகிறேன். அப்போ ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒய் காஸ் ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு v கிடச்சிரும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னபடி இப்போ a மைனஸ் பின்னு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா b மைனஸ் ஏன்னு எழுதலாம். ஆனால் இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளியாகும். அதே போல் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன். அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளியாகும். அந்த மைனஸ் சைன் வந்து இதை ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டு இங்கே என்ன செய்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிறத 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம்.
இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இங்கே வந்து ப்ளஸ்ஸு தான் வரும், மைனஸ்னு போட்டுட்டான். இங்கே வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு தான் வரும். சரி, இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இதை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா வீன் வரும் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டகிரேஷன் அப்படியே I1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், மைனஸ் இந்த இன்டகிரேஷன் அப்படியே I2 ப்ளஸ் இந்த இன்டகிரேஷன் அப்படியே I3 ப்ளஸ் இந்த இன்டகிரேஷன் வந்து I4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு I1 நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். I1 இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இது எப்படி இருக்குன்னா e பவர் மைனஸ் எக்ஸு 1 மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் காஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துருவோம். அப்போ என்ன ஆகிடும்னா காஸ் ஒய் வெளியே வந்துடும். இன்டகிரல் e பவர் மைனஸ் எக்ஸு 1 மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால யூவி ஃபார்மில் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இதை வந்து யூன்னு எடுத்துக்கணும், இதையும் சேர்த்து டிவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ u இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் u டேஷ் இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும். அப்போ -1. இங்கே v இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸு டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது கீழே வரும், மைனஸ் இருக்குது அது கீழே வந்துடும். இந்த மைனஸை நம்ம மேலே கூட கொண்டு போய்க்கலாம். அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை மறுபடியும் நான் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இங்கே இருக்குது. இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது கேன்சல் ஆகிட்டா அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை யூவி ஃபார்மில் எழுதுகிறா இருந்தால் இன்டகிரல் u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ I1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே காஸ் ஒய் வெளியில் இருக்குது, அதை எழுதிப்போம் காஸ் ஒய். அடுத்தது uவியை நம்ம எழுதணும். u வந்து 1 மைனஸ் எக்ஸு, v வந்து இ பவர் மைனஸ் எக்ஸு, இ பவர் மைனஸ் எக்ஸு ஒரு மைனஸ் இருக்குது, அதை இங்கே போட்டுப்போம் மைனஸ். அடுத்தது u டேஷ் வந்து -1, அந்த மைனஸ் இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிடும், அப்போ +1 அப்படின்னு ஆகிடும். v1ஓட மதிப்பு இ பவர் மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். u டபுள் டேஷ்லாம் வந்து இந்த u டபுள் டேஷ் போட்டிங்கன்னா 0 ஆகிடும், ஏன்னா இந்த நம்பரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 ஆகிடும். அதனால் இதுக்கப்புறம் உள்ள டேர்மை நம்ம எழுத தேவையில்லை. இதுதான் வந்து I1ஓட மதிப்பு. இந்த காஸ் ஒய்யை நான் உள்ளார கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன வரும்னா மைனஸ் 1 மைனஸ் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக வந்து I2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ I2 ஈக்குவல் டு I2 வந்து எதுனா இதுதான் I2. ஸோ இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸு ஒய் சைன் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒய் சைன் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இதில் வந்து ஒய் சைன் ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ ஒய் சைன் ஒய் கான்ஸ்டன்ட்டு. இ பவர் மைனஸ் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்ன ஆகிடும்னா இதோட ஆன்சர் வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதான் வந்து I2ஓட மதிப்பு. அடுத்தது I3 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ I3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மதிப்பு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் டிஒய், அதாவது இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் டிஒய், சைன் ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட மதிப்பு தான் I3. ஸோ இதில் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸும் 1 மைனஸ் எக்ஸையும் வெளியே எடுத்துடலாம். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா சைன் ஒய் இருக்கும். சைன் ஒய்யை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது எழுதும்போது மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸு இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு
cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக வந்து I4 நம்ம கண்டுபிடிக்கலாம். I4 வந்து இது கொடுத்துருக்காங்க, integral e power minus x y cos y dy அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. cos y into dy அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் e power minus x வெளியே எடுத்துடலாம். e power minus x வெளியே எடுத்துட்டா y cos y into dy அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் இதை வந்து uன்னு வச்சுப்போம், இதை அப்படியே வந்து dv அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ u is equal to y, dv is equal to cos y into dy அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா 1 ஆகிடும், இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 ஆகிடும். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும், v ஆகிடும். cos y இன்டகிரேட் பண்ணால் நமக்கு sin y வரும். மறுபடியும் வந்து sin y நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் cos y அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இது எழுதும் போது uv ஃபார்மில் எழுதணும். இன்டகிரல் u dv is equal to uv minus u dash v1. அடுத்து u டபுள் டேஷ் வராது, ஏன்னா 0 ஆகிடுச்சுல, அதனால் இது மட்டும் போதும். அப்போ I4 is equal to என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா e power minus x வெளியில் இருக்குது, e power minus x அதை அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு uv எழுதணும், u வந்து y, v வந்து sin y, மைனஸ் u dash வந்து 1, அது எழுத தேவையில்ல. v1 வந்து மைனஸ் cos y, அந்த மைனஸ் இதை ப்ளஸ் ஆகிடும், அப்போ ப்ளஸ் cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதில் e power minus x உள்ளார கொண்டு போயிட்டோம் அப்படின்னா e power minus x y sin y ப்ளஸ் e power minus x cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து I4. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கலாம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இப்போ v is equal to ஃபஸ்ட்டு I1 வந்து இதான் மைனஸ் 1 minus x e power minus x cos y plus e power minus x cos y. அடுத்ததாக வந்து I2 எழுதலாம். I2 வந்து இங்கே மைனஸ் I2ன்னு இருக்குது. I2ஓட மதிப்பு இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் e power minus x y sin yன்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே I2 வந்து மைனஸில் இருக்குது, அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸோட சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்ஸு e power minus x y sin y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது I3 எழுதலாம். I3 வந்து இங்கே இருக்குது மைனஸ் e power minus x into 1 minus x cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது I4 எழுதலாம். I4 வந்து இங்கே இருக்குது ப்ளஸ்ஸு e power minus x y sin y ப்ளஸ் e power minus x cos y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். e power minus x. ஸோ இப்போ v is equal to என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா v is equal to, அதாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 minus x e power minus x இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. சரி,
இப்போ இதில் நல்லா கவனிச்சோம்னா இங்கேயும் e பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸு காசு இருக்குது, இங்கேயும் அதே இருக்குது. இதை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அதே போல் இந்த டேர்ம் அப்படியே வந்து இங்கே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல். இந்த டேர்மும் அப்படியே இருக்குது, இது அப்படியே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே போல் இந்த 2 டேர்மும் சேமாக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள்ஸாக இருக்குது. இதுவும் டபுள்ஸு, இதுவும் டபுள்ஸு, இதுவும் டபுள்ஸு. அப்போ 2 வந்துடும். எல்லாமே டபுள்ஸாக இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம எழுத வேண்டியதுதான். அதாவது -1 மைனஸ் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய், அடுத்தது ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ எல்லாமே 2 இருக்கிறதுனால நான் 2 வெளியில் எடுத்துடுறேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 முன்னாடி வரும், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 வரும், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 வரும். அந்த 2 தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ v இஸ் ஈக்குவல் டு 2. இதில் வந்து இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் ஒய் வெளியே வந்துடும். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இதை உள்ளார கொண்டு போனோம் அப்படின்னா இது வந்து மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா 1 மைனஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இது போல் மாற்றும் போது ஒரு மைனஸ் வெளியாகும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ நான் இதை வந்து எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போ இதுலேருந்து காமனாக வெளியே எடுக்கும் போது இதில் ஒரு 1 வெளியாகும். சரிங்களா? ஸோ இது இ பவர் மைனஸ் எக்ஸ் காசு இதை காமனாக வெளியே எடுத்தால் இங்கே ஒன்றுமே இருக்காது, அப்போ அங்கே ஒரு 1 இருக்கும், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 1 மைனஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதுனா இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியாகும், அது ப்ளஸ் ஆகிக்கிடுது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் -1 +1 ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன வரும் அப்படின்னா இந்த 2 வேண்டாம், நம்ம 2 இ பவர் மைனஸ் எக்ஸை கூட இப்போ வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸு காஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரும், எக்ஸு காஸ் ஒய், ஏன்னா எக்ஸ் அடிக்காமல் இருக்குது. இங்கே வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஒய் சைன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதான் வந்து ஆன்சர், வியோட ஆன்சர்.